ஹலோ எவ்ரிவான். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் முத்துவுக்கு வந்து செல்வம் ஃபோன் பண்ணி கான்ஸ்டபிள் அருண் வந்து அவன் காருக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டதை பற்றி சொல்கிறான். நான் எல்லாமே சரியாக வச்சுருந்தோம், அவங்க ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து நம்ம ஹோட்டலில் வச்சு அவனை கிண்டல் பண்ணதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காரு. அவர் வந்து பழி வாங்கணும்னா என்ன தானே பழி வாங்கணும், எதுக்கு ஒன்றும் பழி வாங்கணும், சரியான நேரம் வரட்டும், அவன் கொட்டத்தை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த நேரத்தில் அங்கே விஜயா வந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கொட்டத்தை அடக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து மீனாவை பற்றி சொல்லி கோவப்பட்டு திட்டிட்டு போகிறாங்க. இதனால் புரியாத முத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. உடனே மீனா வந்து யாரோ அத்தைக்கிட்ட நான் அவங்க கொட்டத்தை அடக்கிறேன்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க, அதனால தான், ஆனால் நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து, உனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே இருக்காங்க, அப்போ நீ வளர்றன்னு அர்த்தம், நீ அப்போ கவனமாக இருக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவோட ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே கான்ஸ்டபிள் அருண் ஓட அம்மாவை வந்து சீதா கவனிச்சிட்ருக்காங்க. அப்போ அம்மாவை வந்து சீதா விசாரிக்கும்போது சீதாவோட தன்னுடைய அம்மா வந்து பூ கட்டுறாங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பி படிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவள் ஃபேமிலியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அருணோட அம்மா, எனக்கு மருந்து மாத்திரையை விட நீ என்னை பார்த்துக்கிட்டதால தான் சரியாச்சு அப்படின்னு சீதாவை பாராட்டுறாங்க. அந்த நேரத்தில் மீனா வந்து ஃபோன் பண்ணி, எனக்கு நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் இருக்குது, அதுக்கு நீயும் வந்துடுறியா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்கிறா. அப்போ வந்து சீதாவும் சரின்னு சொன்னதுக்கப்புறம் அருணோட அம்மாட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. மீனாவும் அவங்களோட உடம்பை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து சீதா நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட அருணோட அம்மா சொல்கிறாங்க. இதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க சீதாவை பற்றி. அதை கேட்டு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது அருண் அம்மா வந்து அருண்கிட்ட கண்ணை காட்ட அருண் சீதா வந்து பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு சீதா வந்து, நான் உங்களை அம்மா மாதிரி தான் கவனிச்சுக்கிட்டேன், எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட நான் நாளைக்கு வரமாட்டேன், வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. மறுபக்கத்தில் அடுத்த சீனில் விஜயாவோட ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி ஃபோன் பண்ணி, இன்னைக்கு தேதி 5, உங்கள் மருமக வந்து பெரிய ஆர்டர் பண்ண போகிறா, வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது வீட்டிலேருந்து எல்லாரையும் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லாரையும் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்போ விஜயாவோட செயலை பார்த்து அண்ணாமலை சந்தேகப்படுறாங்க. எதுக்கு எல்லாரையும் சீக்கிரமாக வீட்டை விட்டு போக துரத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதனால தான் உங்களை சீக்கிரமாக அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அப்புறமா முத்துவும் மீனாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க பார்த்து கோவப்படுறாங்க. அப்புறம் எப்படி எல்லாரும் வெளியே போனதும் மீனாவை வெளியே போக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மண்டபத்தில் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்தது திங்கட்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.